ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய புள்ளி விவரம் தான், அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து அபிஷியலாக வெளியிடக்கூடிய புள்ளி விவரம். அதாவது நாங்கள் வந்து யுஏஇக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கோல்டு வந்து இவ்வளவு தான் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து சொல்றாங்க. அதாவது யுஏஇக்கு வந்து இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 டன்ஸ் ஆஃப் கோல்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து யுஏஇ தான் வந்து எல்லா ஒட்டுமொத்தமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருந்தும் இம்போர்ட் பண்ண கோல்டா அது வெளியிடக்கூடிய புள்ளி விவரத்தின்படி பார்த்தா கிட்டத்தட்ட 600,000 600 டன்ஸ் ஆஃப் கோல்ட வந்து இம்போர்ட் பண்ணி, இது வந்து 2022ல உள்ள டேட்டா. சோ அப்போ இதுதான் ரியல் பிக்சர். அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வெளியிடக்கூடிய அந்த ஓவராலா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்தே 200 டன்ஸ் சொல்லக்கூடியது வந்து சட்டப்பூர்வமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல பேக் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய சட்ட விரோதமான ஒரு இம்போர்ட், சரிங்களா, இறக்குமதி. சோ அப்போ கிட்டத்தட்ட வருடத்திற்கு 400 டன் கோல்டு வந்து சட்டவிரோதமாக ஸ்மகிள் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெளிவா அந்த புள்ளி விவரத்துல இருந்து தெரியுது. ஆனால் ஏன் இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்கம் வந்து அதனுடைய இயற்கை வளமாகவே இருக்கிறது. ஆனால் அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து போதுமான உள்கட்டமைப்பு வசதிகளோ போதுமான நிறுவனங்களோ, அதாவது அந்த கோல்டை வந்து ரிஃபைன் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்து சென்று விற்பதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளோ அதை ப்ராசஸ் செய்வதற்கான நிறுவனங்களோ ஆட்களோ இல்லாத காரணத்தால் இந்த வெற்றிடத்தை வந்து எக்ஸ்டர்னல் பவர்ஸ் வந்து நிரப்புது. 2017ல வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாக தொடங்குச்சு. என்ன ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா, சுடானுடைய தலைநகர் ஹர்தூம் விமான நிலையமும் சுடானுடைய துறைமுகமும் வந்து கோல்டை, தங்கத்தை வந்து சட்டவிரோதமாக கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. எஸ்பெஷலி கடத்தப்படக்கூடிய இந்த தங்கம் வந்து யுஏஇக்கு செல்கிறது, சரிங்களா, சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து 2017ல கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்பே வந்து சர்ஃபேஸ் ஆச்சு. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த எக்ஸாம்பிள். அதாவது ஒரு 2 டன் பேரல், கிட்டத்தட்ட 2000 கிலோ அளவுக்கு சாண்ட் சாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல வந்து சுடான்ல இருந்து துபாய்க்கு வந்து அனுப்பி இருக்காங்க. மண்ணினுடைய சாம்பிள்ஸ் சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. அதை வந்து பரிசோதித்து சோதனை செய்து பார்த்ததுல வந்து அது வந்து ரா கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க யுஏஇ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் லக்கேஜ்ல பேசஞ்சரோடு பேசஞ்சரா பயணித்து கையிலே வந்து தங்கம் கொண்டு வருவது என்பது ஒரு கேட்டகரி. இம்மாதிரி சட்டவிரோதமாக வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்வது போல் ஏற்றுமதி செய்து துபாய்க்கு அனுப்புவது அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. ஹார்பர் மூலமாக, கப்பல்கள் மூலமாக கடத்துவது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தான், ஒரு உடல்நலம் குறைவான ஒரு பெண்மணியை வந்து நேரா வந்து பிளைட்ல ஏற்றுவதற்காக இமிகிரேஷன் செக் எல்லாம் முடிச்சுட்டு விமானத்திற்குள் அவரை வந்து கொண்டு வரும் பொழுது கையும் களவுமாக மாட்டுகிறார். என்னன்னா வந்து அவர் வந்து ஆக்சிஜன், இந்த பெண்ணினுடைய ஆக்சிஜன் சிலிண்டர்ல வந்து, அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர் முழுக்க தங்கத்தை வந்து மறைத்து கொண்டு வந்துள்ளார், சரிங்களா. அப்போ பிளைட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த பெண்மணியோடு சேர்த்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டரையும் உள்ள கொண்டுட்டு போகும்போது செக் செய்து பார்த்ததுல அந்த சிலிண்டர் முழுக்க தங்கம் இருப்பது தெரிய வந்தது. சோ இப்படி எல்லாம் வந்து தங்கம் வந்து சூடான்ல இருந்து துபாய்க்கு கடத்தப்படுகிறது.